வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹெல்த்அப் சேனல். இந்த பதிவில் தாளிப்பு வடகம் ப்ரிப்ரேஷன் மெத்தட் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தாளிப்பு வடகம் பார்த்திங்கன்னா எல்லோரும் யூஸ் பண்ணுறதில்ல. பாட்டி அம்மாக்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஜென்ரேஷனில் இதை அதிகமாக யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. இதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க வீட்டில். ஸோ நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணன்றது தான் இப்போ நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இது ஒரு வாட்டி செஞ்சாவே நம்ம 2-3 வருஷம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். இது கெடாது, நல்லாயிருக்கும். நம்ம டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது அப்படியே இருக்கும். தாளிப்பு வடகத்துக்கு நம்ம எப்பயுமே சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நல்ல பெரிய சைஸில் இருக்கிற சின்ன வெங்காயம் 3 கிலோ எடுத்துருக்கோம். தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அந்த பாதி பாதியாக எடுத்து கட் பண்ணதையும் மிக்சியில் 1/2 அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், 1/2 அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது பூண்டு 300 கிராம் எடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா பூண்டு வந்து 1 கிலோவுக்கு 100 கிராம் அப்படின்ற கணக்கு. நான் 3 கிலோ எடுத்துருக்கிறதுனால பூண்டு வந்து 300 கிராம் எடுத்துருக்கோம். இந்த பூண்டை வந்து நம்ம வாஷ் பண்ண வேணாம், ஒவ்வொரு பல்ல நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். 1/2 மிக்சி ஜார்லேயே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை 2 கைப்பிடி அளவு, கடுகு 225 கிராம், அதாவது 1 கிலோவுக்கு 75 கிராம்ன்ற கணக்கில் 3 கிலோவுக்கு 225 கிராம் எடுத்திருக்கேன். சீரகம், வெந்தயம், தாளிப்பு உளுந்து இது எல்லாமே இதே அளவு தான். கடுகு, சீரகம், வெந்தயம், தாளிப்பு உளுந்து எல்லாமே 225 கிராம், அதாவது 1 கிலோவுக்கு 75 கிராம் அப்படின்ற அளவில் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் 50 கிராம், 3 கிலோவுக்கும் 50 கிராம் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். உப்பு 1 கைப்பிடி அளவு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 12 ஹவர்ஸ் அப்படியே ஊற விட்டுடணும். பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்கும். இப்போ இந்த 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சி வெயிலில் வைக்கணும். அதனால் இப்போ நம்ம நைட்டு இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் எழுந்துச்சி நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். தண்ணி இருந்ததுன்னா இந்த தண்ணி வடிகிற வரைக்கும் நம்ம உருண்டை பிடிச்சி வெயிலில் காய வச்சுட்டு ஈவினிங் ஆன உடனே திரும்ப அதை உதிர்த்து போட்டணும். அப்போ அந்த தண்ணி இழுத்துக்கும். சின்ன வெங்காயமாக இருக்கிற பட்சத்தில் வெங்காயத்தில் தண்ணி கொஞ்சம் விடும், பெரிய வெங்காயமாக இருந்தால் தண்ணி விடாது. ஸோ நம்ம வாங்கும் போதே பெரிய வெங்காயமாக வாங்கிக்கலாம். காலையில் இப்போ எடுக்கும் போது இப்போ இதில் நம்ம விளக்கெண்ணெயும் நல்லெண்ணெயும் சேர்க்கணும். விளக்கெண்ணெய் 1 கிலோவுக்கு 50 ml சொல்லிவிட்டு 150 ml ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 300 ml ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோவுக்கு 100 ml சொல்லிவிட்டு 300 ml ஆட் பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி பிளேட்டில் ஒரு கவர் போட்டுட்டு அது மேலே நம்ம உருட்டி உருட்டி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா உருண்டை பிடிச்சிட்டு நல்லா காயிற வெயில் படுற மாதிரி வச்சிடலாம். நிழல் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து உள்ளே வச்சிடலாம். இதை மாதிரி நம்ம ஒரு 21 நாள் செஞ்சோம் அப்படின்னா அது நல்ல வெயிலில் காஞ்சிட்டு உருண்டை கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக ஆகிடும். ஸோ நல்லா காஞ்சிடும். தண்ணி இல்லைன்னா உருண்டையாகவே வச்சுட்டு நம்ம டெய்லி ஒவ்வொரு நாள் வெயிலில் வைக்க போகிறதுக்கு முன்னாடி நல்லெண்ணெயை தொட்டு உருண்டை பிடிச்சி நம்ம வச்சிடணும். அவ்வளோதான். இது ரெடி ஆகிட்ட உடனே நம்ம ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். தேவையான உருண்டையை நம்ம டெய்லி யூஸுக்கு நம்ம ரெகுலர் யூஸுக்கு கொஞ்சம் வேறு ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த வடகம் யூஸ் பண்ணி தான் நான் தேங்காய் துவையல் போட்டிருக்கேன், புதினா துவையல் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க, தாளிப்பு வடகம் ரெடி ஆகிடுச்சு. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.